அன்யாங்காமி எல்லாம் எப்படா இருக்கீங்க? ஹோப் ஸோ எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம அடிக்டிவ் ட்ரக் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பாட்டு நீங்கள் பார்க்கலன்னா பாட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி இனிமேல் கிளியராக புரியும். ஸோ போன பாட்டில் எங்கே முடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜிமின் இவனை கொண்டு போய் வீட்டிலலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வந்திருக்கும். ஸோ தட் அவர் ஆஃபீஸ் போய் வந்திருப்பான். ஸோ அங்கே ஒரு கொலாபரேஷன் ஜங்குக்கும் ஜிமினுக்கும் ஒரு கொலாபரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க செட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் 2 பேர்த்துக்குமே அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி தான் முடிச்சிருப்போம். ஸோ அங்கே ரொம்ப ஃபைட்லாம் போயிட்டுருக்கு. லைக் 2 பேரும் மாற்றி மாற்றி பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியாக அவங்க கார்ட்ஸ் மேனேஜர் எப்படியோ எல்லாம் சேர்ந்து அவங்கள கொஞ்சம் தனியாக பிரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சீட்டில் போய் உட்காந்துறாங்க. ஜிம்மினுக்குலாம் அப்படியே ரொம்ப ப்ரெஷராக ஃபீல் ஆகுது. அவங்க அப்படியே தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது. அவனுக்கு இப்போ ட்ரக் வேணும் அப்படின்னு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அந்த ட்ரக்கோட ஞாபகம் இத்தனை நேரம் அவனுக்கு இல்லாமல் வந்திருக்கும். பிகாஸ் யோன் கூட அந்த டைம் அதெல்லாம் தான் அவனுக்கு ஞாபகம் இருக்கங்காட்டி அவனுக்கு அந்த ட்ரக்கை பார்த்து யோசிச்சுருந்துருக்க மாட்டான். பட் இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ்னால அவனுக்கு ட்ரக்கோட அந்த ஞாபகம் திருப்பி வருது. ஸோ அவன் ட்ரக்கை இப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரொம்ப வெறியாக இருக்கு அவனுக்கு. ஸோ அப்போ ஜங்குக்கு கம்மல் இல்லாமல் மறுபடியும் சொல்கிறான், நீ ஏதோ திருட்டு வேலை பண்ணிகிட்ருக்கின்னு தெரியும், உன்னோட ஃபேன்ஸ்க்கெலாம் தெரியாமல் என்னமோ பண்ணுற, அப்புறம் எப்படியும் ஹெல்த்தெல்லாம் இது மாதிரி ஆகுது, நெட்டிசன்ஸ்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க, அதில் ஒரு சில பேர்லாம் என்னமோ நீ ட்ரக் எடுத்துக்கிற அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, எல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி அவனும் ஏற்றிட்டுருக்கான். ஸோ ஜிமின்க்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் எங்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். அப்போ ஜின் என்ன சொல்கிறாருன்னா, நீ இங்கேருந்து எங்கேயோ போக முடியாது, நீ ஒழுக்கமாக இங்கே உட்காரு, நீ இந்த அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி நீங்கள் 2 பேரும் கொலாபரேட் பண்ணி தான் ஆகணும், இது உங்ககிட்ட விஷயம்லாம் நான் கேட்கல, நீங்கள் இது பண்ணி தான் ஆகணும், நீ எனக்கு ஒர்க் பண்ணுற, நான் சொல்கிறதான் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வேறு இன்னொரு பக்கம் சொல்லிட்டுருக்காரு. இது எல்லாமே ஜிம்மினுக்கு ரொம்ப ப்ரெஷர்டாக ஃபீல் ஆகுது. நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறேன் உண்மை தான், அதுக்குன்ட்டு நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு நான் வேலை செய்கிறக்கு உங்கள் வீட்டு நாய் கிடையாதுண்ணா, எனக்கு பிடிச்சிருந்தா செய்வேன், இல்லைனா என்னால் செய்ய முடியாது. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இவன் கோலாம் நான் பண்ணணுமா? மார்க்கெட்டில் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் எப்போவுமே இருக்குது, எனக்கு அப்புறம் தான் இவன் கூட போய் என்னால் முடியாது, அதுவும் அவன் பண்ணுறதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, என்னால் முடியாது மிஸ்டர் கிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு எழுந்திரிக்கிறான். ஜிமின், நான் உன்கிட்ட சைன் பண்ணுன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறாரு. கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. ஜிம்மினுக்கு ரொம்ப கோவமாயிடுது. ஸோ தட் அந்த அக்ரிமெண்ட்டை வாங்கி டக்குன்னு அப்படியே கையெழுத்து போட்டுட்டு, நான் சைன் பண்ணிட்டேன் போதுமா, எனக்கு ஏன் இதெல்லாம் பிடிக்கல தெரியுமா, இந்த பாடுறது நம்ம முதல்லையாக எனக்கு அது மேலே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அதை சுத்தமாக வெறுக்க வச்சது யார் தெரியுமா, இல்லை நீங்கள் தான். ஏன்னா எப்போதுமே ஒரு விஷயத்தை நம்ம ரசித்து பண்ணோம்னா தான் 100% நம்ம கொடுக்க முடியும். அது எப்போதும் என்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி அதில் இருக்கிற அந்த ஆசையும் இன்ட்ரெஸ்ட்டையுமே நீங்கள் என்கிட்டேருந்து எடுத்துட்டீங்க. அதுக்கும் நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். இப்போ இந்த போனவங்க கூட கொலாபரேஷன் வேறு, நல்லா பண்ணுங்க ஓகேவா, நான் இங்கேயும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாட்டுக்கு அப்படியே வெளியில் போயிடுறான். ஸோ வெளியில் போக போக அவனுக்கு ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்குது. அவனுக்கு எதான் பண்ணணும் இப்போ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெறியாக இருக்குது. ஸோ தட் போகும்போது அங்கே இருக்கிற ஒரு ஃபயர் அந்த இதை போட்டு கீழே போட்டு உடச்சிட்றான். ஸோ அங்கே ஃபுல்லாக ஸ்மோக் ஆகிடுது. எல்லோரும் அப்படியே அங்கே வராங்க. ஜிமின் மாட்டுக்கு எதுவுமே கண்டுக்காமல் அவன் மாட்டுக்கு போயிடுறான். ஸோ அப்படியே காரில் போகும்போது அப்படியே ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கான். அவனுக்கு பயங்கரமாக கோவம், எது மேலே காமிக்கிறது என்னன்னே அவனுக்கு சுத்தமாக தெரியல. ஸோ அப்படின்னு சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் யோனும் ஜெனியும் டேங்கா எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு திரும்பி இருக்காங்க. டேங்கா ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ அவன் யோன்கிட்ட தான் அதிகமாக பேசிட்டுருக்கான். யோனும் டேங்கோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு 2 பேர் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. எப்படி அங்கே போச்சு, ஊர்லெலாம் நீ எப்படி இருந்த டேங் அப்படின்னு சொல்லிட்டு யோன் அப்படியே கேட்டுட்ருக்கா. டேங்கை நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ண செரி அப்படிமா சொல்லிட்டுருக்கான். டேங் எப்போவுமே யோனை செரின்னு தான் கூப்பிடுவான். ஸோ நான் எனக்கு அப்படியே ஹாப்பியாக போச்சு. ஆமாம், நீ என்ன பண்ண இந்த வாண்டு கூட, அவனு தொல்லை பண்ணிட்டே இருந்திருப்பாளே, ஐயோ நல்ல வேலை இவ்வளோ இல்லாமல் சந்தோஷமாக இருந்தேன், இவ்வளோ வேலை பார்த்துட்டுனா இனி என் காசுக்கெல்லாம் ஒலை வச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி 2 பேரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அப்போ டக்குன்னு உங்களுக்கு கால் வருதை பார்த்தா ஜிம்மின் தான். ஆனால் நீங்கள் அட்டன் பண்ணல, இப்போ இந்த டைமில் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அட்டன் பண்ணாமே இருக்கீங்க. இந்த பக்கம் ஜிமின் காமிக்கிறாங்க. ஜிமின் வீட்டுக்கு வந்துட்டான். அவனுக்கு அப்படியே ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்குது. அவனுக்கு என்ன பண்ணுறானே தெரியல. அப்படியே செவுத்தில் அப்படி பஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே பஞ்ச் பண்ணி அவன் கையெல்லாம் அப்படியே ப்ளீட் ஆக ஆரம்பிச்சது. அவனுக்கு பயங்கரமாக பெயின் ஆகுது. அவனுக்கு அதை பற்றிலாம் அவன் பாதடே பண்ணல. அவனுக்கு இப்போதைக்கு ட்ரக் தேவை. எப்போதும் ட்ரக்னால் அந்த
பவுடர் அதுதான் அவனுக்கு தோணும். பட் இந்த டைம் அவனுக்கு ட்ரக்குன்னே வந்துட்டு அதெல்லாம் அவனுக்கு தோணலை. உங்களோட அந்த ஸ்மெல், உங்களோட அந்த வார்ம்னஸ் அதெல்லாம் தான் அவனுக்கு தோணுது. அவனுக்கு அந்த ட்ரக் எடுக்கணும்னு தோணுது. உங்களை லிப்பை கிஸ் பண்ணணும் அதுதான் அவனுக்கு இப்போ தோணுது. அவனுக்கு அதை ஸ்மெல் பண்ணணும், உங்களோட அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் பண்ணணும். அதை அப்படியே வந்து ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்பட்றான். உங்கள் ஹக்கை, உங்கள் வார்ம்னஸை ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்பட்றான். ஸோ இப்படி அவனுக்கு வந்து அந்த ட்ரக்கு அதை அப்படியே உங்களாக ரீப்ளேஸ் பண்ணுறான். அவன் சுத்தமாக அவனுக்கு வந்து அந்த ட்ரக் எடுத்துக்கணும், வீட்ஸ் எடுத்துக்கணும் அதெல்லாம் அவனுக்கு ஞாபகமே இல்லை. இப்போ அந்த ட்ரக் எல்லாமே அவனுக்கு நீங்களாக ஃபீல் ஆகிறீங்க. உங்களோட வார்ம்னஸ், உங்களோட அந்த ஸ்மெல், உங்களோட டச் இதெல்லாம் தான் அவனுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. நீங்கள் எவ்வளோ இப்படி ஸ்மூத்தாக அவனோட தலையை கோதி விடுவீங்க. உங்களோட அந்த லேப்பில் அவனோட வார்ம்னஸ் அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி திருப்பி கால் பண்ணுறான். நீங்கள் எடுக்கலை. அவனுக்கு ரொம்ப வந்து கோபமாக வருது. என்ன பண்ணுறேன்னே தெரில. ஸோ அந்த டைம் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட், ஐடல் கேர்ள் ஃப்ரெண்ட், ஸோ 2 பேருமே வந்துட்டு அவன் பேர் சுமி. ஸோ 2 பேருமே வந்துட்டு லைக் சீக்ரெட்டாக வந்து டேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவள் வரா. ஜிமின் என்ன ஜிமின் ரூமில் இவ்வளோ ஸ்மோக்காக இருக்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பார்க்க ஜிமின் அப்படியே கீழே கிடக்குறான். ஸோ வந்துட்டு அவள் அப்படியே கொஞ்சம் எந்திரிச்சு உட்கார வைக்கிறா. ஸோ வந்துட்டு சுமி பார்த்துட்டே வந்து அவன் என்ன பண்ணுறான்னா அவள் டைட்டை வந்து ஹக் பண்ணுறான். சுமியும் வந்துட்டு திருப்பி ஹக் பண்ணுறான். என்னாச்சு ஜிமின், நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஜிமின் எதுவும் பேசலை. அவன் அந்த வார்ம்னஸ் உங்ககிட்ட இருந்த அந்த வார்ம்னஸ் அது வந்து சுமிக்கிட்ட அவனுக்கு கிடைக்கல. அவனுக்கு அப்படியே ரொம்ப கோபமாக வருது. சுமியை வந்துட்டு அவன் அப்படியே பார்க்குறான் ஒரு 2 மினிட்ஸ். சுமியும் வந்துட்டு என்னாச்சு ஜிமின், நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. அப்போ வந்து ஜிமின் வந்து டக்குன்னு அவளை பிடிச்சி ஹார்ஷாக கிஸ் பண்ணறான். ஸோ ரொம்ப ஹார்ஷாக அவன் பிஹேவ் பண்ணிட்டுருக்கான். ஆனால் சுமி வந்து பிடிச்சி தள்ளி விடுறா. என்ன பண்ணுற ஜிமின் அப்படின்ட்டு அவனுக்கு வந்து அந்த உங்ககிட்ட கிடச்ச அந்த ஒரு கொஞ்சம் கூட ஃபீல் வந்து சுமிக்கிட்ட கிடைக்கவே இல்லை அவனுக்கு. அப்படியே ரொம்ப கோவமாக இருக்குது அவனுக்கு. முதல்ல இங்கேருந்து போடி, இங்கேருந்து போ, எனக்கு ரொம்ப கோவத்தில் இருக்கேன், இதான் பண்ணிவிடுவேன், உங்களுக்குமே இங்கேருந்து போயிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திகிட்ருக்கான். சுமி வந்து ஓகே நீ கிஸ் பண்ணு ஜிமின், ஆனால் இது மாதிரி ஹார்ஷாக பண்ணாத, அப்புறம் என் லிப்ஸ்லாம் வந்துட்டு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும், அப்புறம் ஃபேன்ஸ்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க, அதுங்காட்டி தான். நீ ஏன் ஜிமின் இப்படி ரூடாக பிஹேவ் பண்ணிட்டுருக்கேன், நீ ஓகேவா, பரவாயில்லடா நீ கிஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் வந்துட்டுருக்கா. ஜிமினுக்கெல்லாம் வந்து இப்படி இரிட்டேட் ஆகுது. போடி மூட்டு நான் சொல்லிட்டுருக்கியால வந்துட்டா, அப்படி கடுப்பாது போடிங்கந்து அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறான். என்ன ஜிமின் ஓவராக பண்ணிட்டுருக்க, நீ வா நீ கிஸ் பண்ணிக்கோ ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் வர சப்புன்னு விட்டுறான். இப்படி சுமி கண்ணத்தை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. நீ அனிமல் ஜிமின், நீ ஜஸ்ட் ஒரு ஷிட்டு தான், நான் கிளம்புறேன், எனக்கு நீ கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல கிளம்பி போயிடுறா. ஜிமினுக்கு அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கூட அவன் காதுலலாம் ஏறல. அவனுக்கு ஃபுல் நினப்பும் உங்கள் மேலே தான் இருக்குது. இப்போ உங்களை பார்க்கணும், உங்களை கிஸ் பண்ணணும், இதே தான் ஓடிட்டுருக்கான் அவன் மைண்டில். ஸோ நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்குன்னு தனியாக ஸ்பேஸ் நீங்கள் ஒத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஜிமினுக்கு கால் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு ரிங் விட்டுனே அவன் எடுத்தோடனே கத்துறான். அப்படியே எங்கடி இருக்க, இன்னும் ஃபோன் பண்ணால் எடுக்க முடியாது, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல நீ எடுக்கணும் அப்படி இப்படின்ட்டு, என்ன இப்போ நீ எங்கே இருக்கியா, முதல்ல நீ என் வீட்டுக்கு வா, உன்னை பார்க்கணும் இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துறான். யோனோ ஜிமின் என்னாச்சு, நீ ஏன் இப்படி கத்துற, ஃபர்ஸ்ட் கத்தரை ஸ்டாப் பண்ணு, என்னால் இப்போ வர முடியாது, நான் என் ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கேன், லைக் என் ஃப்ரெண்டு ஊர்லேருந்து இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான், என்னால் அங்கே வர முடியாது ஜிமின், என்ன நினைப்பாங்க அப்படின்னு. நீ இப்போ வர அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது, உனக்கு என்ன மணி வேணுமா, என்னடி வேணும், நான் எல்லாம் தரேன், ஒழுக்கு முறையே இப்போ வந்துடும், நீ வரலன்னு வச்சுக்க நான் அங்கே வந்துடுவேன், எனக்கு நீ வேணும்டி, எனக்கு நீ வேணும் யோன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஒரு மாதிரி பேசான். அவனுக்கு ரொம்ப புரியுது யோனுக்கும் அவனுக்கு இப்போ நம்ம தேவை அப்படின்ட்டு. ஸோ தட் வந்து யோனும் சரி ஒரு 30 மினிட்ஸ் நாங்கள் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. அப்படியே ஜிமின் தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். ஸோ அப்படியே வந்துட்டு அவனுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அதுங்காட்டி அவன் வந்து மறுபடியும் அந்த ட்ரக்கை வந்து எடுக்கிறான். ஃபுல்லாக அவன் ரூமெல்லாம் ஸ்மோக்காக இருக்குது, அவனுக்கு பயங்கரமாக காஃப் ஆகுது. அவன் கீழே அப்படி படுத்துடுறான். அவன் கண்ணில் அப்படி ரொம்ப ரெட்டாக இருக்குது. எனக்கு தூங்கணும், எனக்கு அந்த பீஸ், அந்த ஒரு கம்ஃபர்ட், அந்த ஒரு சேஃப் பிளேஸ் அது எனக்கு வேணும். இந்த வேர்ல்டில் நான் ரொம்ப அன்ப்ரொடெக்டடாக ஃபீல் ஆகுறேன், என்னை யாருமே ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே ரொம்ப க்ரூயலாக எனக்கு ஃபீல் ஆகுது, அவ்வளோ தவிர அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே யோசிச்சுட்ருக்கான்.
ஸோ யோனும் வந்து டேங்கிட்டையும் ஜெனிக்கிட்டையும் வந்துட்டு எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி வந்துடுறா. டேங் வந்து சொல்கிறான் நான் வேணால் ட்ராப் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. பட் யோன் வந்து இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் வந்துடுவேன், நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்பி வந்து ஒரு கேப் புக் பண்ணிட்டு அவள் ஜிமின் வீட்டுக்கும் வந்துடுறான். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவளை உள்ளே விட்டுடுறாங்க. அவள் ரூமுக்கு போகிறா. அங்கே ஜிமின் வந்து எப்போதும் போல அப்படியே தரையில் வந்து அப்படி ரொம்ப சுருண்டு ஒரு பால் மாதிரி படுத்துட்டு இருக்கான். அது பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப அப்படியே ஃபீல் ஆகிடுது. இவ்வளோ பெரிய வீட்டில் அவன் இப்படி ஒரு மூலையில் அப்படி சுருண்டு படுத்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பக்கத்தில் வந்துட்டு யோன் போயிட்டு ஜிமின்ஷி அப்படின்னு கூப்பிட்டனே அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவன் ஐஸ்லாம் ரொம்ப ரெட்டாக இருக்கு. அவன் ரொம்ப நேரம் அழுதுருப்பானாட்டிருக்கு. அந்த டியர்ஸ்லாம் அப்படியே கண்ணு ஓரத்தில் இருக்குது. யோனுக்கு அப்படியே ரொம்ப பிரேக்கிங்காக இருக்குது. அதை பார்த்தனே ஜிமின் என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லேப்பில் படுக்க வச்சுக்கிறா. அப்படியே வந்துட்டு ஜிமின் டைட்டாக ஸ்டொமக்கை ஹக் பண்ணிக்கிறான் ஒரு சைடில். எங்கடி போனேன், நான் தான் வான்னு சொன்னேன்ல, எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா, ரொம்ப ஒரு மாறு இருந்தது, என்னால் அதை எப்படி சொல்கிறதுனே தெரில, என்னை விட்டு போகாத யோன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே தலையெல்லாம் பயங்கரமாக சுற்றுது. ஜிமின் நீ முதல்ல சாப்பிட்டியா, நான் காலையில் போனேன்ல அப்போ நீ சாப்பிட்டியா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. இல்லை எனக்கு சாப்பாடெலாம் வேண்டாம், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, வா நான் தூங்கினா சரியாயிடும் வாடி அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்ருக்கான். அடிச்சுன்னு வை முதல்ல வா நீ ஃப்ரெஷ்ஷாகு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து பாட்டப் கூப்பிட்டு போகிறா. அங்கே போயிட்டு வந்து ஷவர் ஆன் பண்ணி ஜிமின் நிற்க பக்கத்தில் இழுத்துட்டு போனால் அவன் போகவே மாட்டேன்றான். இல்லை நான் பாத்தெலாம் பண்ணல, என்னை விட்டு நம்ம போகலாம், எனக்கு பாத்தெலாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷவர் பக்கத்தில் கூட வர மாட்டேன்றான். அப்போ தான் அவளுக்கு தெரியுது லைக் வந்து இந்த அடிக்டிவாக இருக்கிறவங்களாம் வந்துட்டு தண்ணிலாம் கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. ஒன்றும் இல்லை ஜிமின் நானும் இருக்கேன்வா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே ஷவருக்கு முன்னாடி நின்றுடுறா. ஸோ ஜிமினும் வந்து நின்றுக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவள் கொஞ்ச நேரம் நிற்க வச்சுட்டு அப்புறம் அவள் ஷர்ட்டை வந்து அப்படியே கொஞ்சம் அன்பட்டன் பண்ணிருக்கா. ஜிமின் நீ பாத் பண்ணுறியா, நான் வேணால் வெளியே போய் நிற்கட்டுமா அப்படின்னு. இல்லை நீயே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ அவனோட ஷர்ட் பட்டன்லாம் ரிமூவ் பண்ணிட்டு லைக் அவள் வந்துட்டு ஹேருக்கெலாம் வந்துட்டு ஷாம்பு போட்டு வந்துட்டு ஹேர்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்ருக்கா. ஜிமின் அமைதியாக நின்றுட்டுருக்கான் அவளை பார்த்துட்டே. ஸோ வந்துட்டு ஹேர்லாம் வாஷ் பண்ணக்கப்புறம் ஜிமின் நீ வாஷ் பண்ணிட்டு வா, நான் வெளியே போய் நிற்கிறேன், நான் போயிட்டு டவல் உங்கள் ட்ரெஸ்ஸில் எட்டு வரேன் அப்படின்னு சொன்னேனே அப்படின்னு சொல்லிடுறான். இவனும் வந்து அங்கேருந்து வெளியில் போயிடுறா. ஸோ வெளியில் போயிட்டு அவள் ரொம்ப அவளும் ஃபுல்லாக வெட்டாயிட்டாள். ஸோ அவள் ஹேர்லாம் அப்படியே ட்ரை பண்ணிட்டு அவள் வந்துட்டு ஜிமினுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்ருக்கா. ஸோ அவளுக்கும் வந்துட்டு அங்கே ட்ரெஸ்ஸே இல்லை. ஸோ ஜிமினும் வந்துட்டு பாத்லாம் பண்ணிட்டு வந்தோடனே இவன் ஃபுல்லாக அந்த வெட்டான ட்ரெஸ்ஸில் இருக்கா. ஸோ ஜிமின் வந்துட்டு போய் என் ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹூடி அப்புறம் வந்து ஒரு சின்ன ஷார்ட் பேண்ட் அதெல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறான். ஸோ இவனும் வந்துட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் போய் அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறா. ஸோ வந்தோடனே ஜிமின் வந்து பார்க்குறான். இப்போ இவன் வந்து அவனோட ட்ரெஸ்ஸில் இருக்கா. ஸோ அது பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவள் ரொம்ப க்யூட்டாக இருக்கா. அந்த ட்ரெஸ்ஸில் வந்து அவள் ரொம்ப அந்த ட்ரெஸ் வந்து அவளுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. அவள் ரொம்ப டைனியாக தெரிகிறா. அப்படியே வந்துட்டு ஜிமின் வந்து அவளே பார்த்துட்டு வந்திருக்கான். என்ன இவ்வளோ க்யூட்டாக டைனியாக ரொம்ப அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மெய் மறந்து பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் ஜிமின் சரி நான் போய் வேணால் உனக்கு எதாவது குக் பண்ணட்டுமா, எனக்கு கொஞ்சம் இன்க்ரீடியண்ட்லாம் எங்கே இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் எடுத்து தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேனே. அதெல்லாம் வேண்டாம் எனக்கு பசிக்கல, நம்ம தூங்கலாம் யோன் ப்ளீஸ் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டுருக்கான். இல்லை ஜிமின் எனக்கு பசிக்குது ப்ளீஸ் அப்படின்னு மாதிரி அவள் சொன்னனே. ஓ அப்படியா சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கீழே போகிறாங்க. அங்கே வந்துட்டு யோனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அவன் எடுத்து கொடுத்துட்ருக்கான். யோன் வந்து ஒரு பிளாக் பீன் நூடுல் வந்து செஞ்சிட்ருக்கா. அதுதான் ஜிமினுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் அவங்க ஸ்கூல் படிக்கும்போது வந்துட்டு யோன் செஞ்சு தருவா. ஜிமின் வந்து அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிடுவான். ஸோ அங்காட்டி அவனுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அதான் செஞ்சிட்ருக்கான். ஜிமின் வந்து அப்படியே வந்துட்டு அங்கே டைனிங் டேபிளில் போய் ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டு அப்படியே யோன் எப்படி சமைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கான். இத்தனை நாளாக அவன் ஃபஸ்ட் பண்ண மாட்டான். அவன் வீட்டில் வந்து குக்லாம் பண்ண மாட்டான். அவன் வெளியில் தான் சாப்பிடுவான். ரொம்ப நாளாக இந்த கிச்சன் அவன் வீட்டில் ஒன்று இருக்கும். பட் அதில் யாருமே யூஸ் பண்ணாமே தான் இருப்பாங்க.
இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு பொண்ணு அங்கே குக் பண்ணிட்டுருக்கா அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ஹோம்ல ஃபீல் ஆகுது. இத்தனை நாளாக இந்த வீடு அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு பில்டிங், ஜஸ்ட் ஒரு செங்கல் அதனால கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகிருக்கும். இப்போ தான் நம்ம கூட ஒரு பர்சன் இருக்காங்க அந்த மாதிரிலாம் அவனுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்படியே வந்து யோன் எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸ், அவளோட லிப்ஸ், அவளோட ஐஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். அப்படியே அங்கே உட்காந்துட்டு அவனோட யோனோட வார்ம்னஸ் அப்படியே மிஸ் பண்ணவும் டக்குன்னு போயிட்டு இவனை பேக்கப் பண்ணுறான். அவன் வந்து குக் பண்ணுற அந்த ஃப்ளேவரெல்லாம் அவனுக்கு அப்படியே அவனோட நோஸை வந்து ஹிட் பண்ணுது. என்னடி சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே வந்து டைட்டாக பேக்கப் பண்ணிட்டு அவனோட ஃபேஸை வந்து அவனோட ஷோல்டரில் வச்சுட்டு அப்படியே வந்துட்டு அவன் நெக்கில் வந்துட்டு அவனை அப்படியே லைட்டாக கிஸ் பண்ணிட்டே கேட்குறான், என்ன பண்ணுற, என்ன குக் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். இவனுக்கு அப்படியே இந்த மாதிரி ஒரு மாதிரி கிச்சு பண்ணுற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது. அப்படியே வந்துட்டு ஜிமின் என்ன பண்ணுற ஜிமின் ஸ்டாப் பண்ண, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு. என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் ஹஸ்கி வாய்ஸில் கேட்குறான். இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, என்ன பண்ணுற அப்படின்னு. நான் வந்தாலும் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டேன், சொல்லு என்ன பண்ணுறக்க, என்ன குக் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேனே. பிளாக் பீன் நூடுல் அப்படின்னு அவன், ஓ அதுவா எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பேசிகிட்ருக்காங்க. டக்குன்னு வந்து ஜிமின் என்ன பண்ணுறான்னா இவனை அப்படியே லிஃப்ட் பண்ணிடுறான். திருப்பி லிஃப்ட் பண்ணிட்டு வந்து அந்த கிச்சன் கவுண்டரில் அதில் உட்கார வைக்கிறான். ஜிமின் என்ன பண்ணுறக்கே அங்கே பாரு, அது பேர்ன் ஆக போகுது, இப்போ நீ கீழே இறக்கி விட்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவன் அப்படியே ஃபேஸை வந்து யோன் ஃபேஸ் பக்கத்தில் கொண்டு வரான். யோன் அப்படியே கண்ணை மூடிக்கிறா. அவங்க 2 பேர்த்தோட நோஸும் டச் ஆகுது. ஜிமின் வந்து 2 பேர்த்தோட நோஸை வச்சு ரப் பண்ணுறான். அப்படியே கணத்தில் கிஸ் பண்ணுறான். ஐஸ், நோஸ் எல்லா பக்கம் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே லிப்கிட்ட வந்து ஸ்டாப் ஆகிறான். அவங்க நோஸ் அப்படியே நல்லா டச் ஆகுது. அவங்க 2 பேர்த்தோட லிப்பும் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. யோன், இது என்னுடைய ஃபீலிங், எனக்கு தெரியல இது என்ன அப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியல, பட் எனக்கு நீ என் பக்கத்துலேயே இருக்கணும். நீ எதுவும் ஜாப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவனும் வந்துட்டு ஆமாம் நான் ஒரு லைப்ரரின்னா இருக்கேன், ஒரு லைப்ரரியில், அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு கொஞ்சம் கடன்லாம் இருக்கலாம், நான் அதெல்லாம் வந்துட்டு நான் அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கா. ஓகே ஃபைன், நீ அந்த வேலையெல்லாம் விட்டு நீ ஃபுல் டைம் என் பக்கத்துலேயே இரு, இப்படியே அது போதும், நான் உனக்கு எவ்வளோ மணி வேணாலும் தரேன் அப்படின்னு. நீ என்ன அப்படிங்க மாதிரி அவள் ஜிமினை பார்க்குறா. அவன் ஆமாம் உனக்கு டபுள் மணி நான் தரேன், நீ என் பக்கத்துலேயே இரு, ஃபுல் டைம் 24 hours நீ என் பக்கத்துலேயே இருக்கணும், அவ்வளோதான் எனக்கு அப்படின்னு. நீ ஜிமின் என்ன பேசிகிட்ருக்க, எனக்கு மணிலாம் தேவையில்லை, நான் மணிக்காக தான் உங்ககிட்ட நான் இப்படிலாம் பழகிட்டுருக்கேன், உனக்கு கம்ஃபர்ட் பண்ணுறேன்னு நீ நினச்சிட்ருக்கியா, அதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் நீ ஹாப்பியாக இருக்கணும் தான் எனக்கு, அவ்வளோதான் எனக்கு, அதுங்காட்டி இதெல்லாம் பண்ணுறேன், நீ எதுவும் தப்பாக என்ன நினைக்காத, நான் மணிக்காக்கலாம் அந்த மாதிரி பொண்ணு நான் கிடையாது அப்படின்னு. நீ அப்போல்லாம் நான் உன்னை நினைக்கலடி, ஜஸ்ட் நீ எனக்கு தெரியும் நீ மணிக்காக்கலாம் நான் பண்ணல அப்படின்ட்டு எனக்கு ஃபர்ஸ்ட்டே தெரியும், அப்படி உனக்கு வேணும்னா இந்த நேரம் நீ இப்படி நம்ம அவங்க கூட க்ளோஸாக இருக்கிறது, நான் ட்ரக் எடுத்துக்கிறேன் இப்படிலாம் இதெல்லாம் வெளியில் லீக் பண்ணி என்கிட்ட மணி வாங்கியிருந்துருப்ப, நீ அப்படிலாம் பண்ணல, எனக்கு தெரியும் நீ என்ன நான் ஹாப்பியாக இருக்கணும் தான் எல்லாம் பண்ணுற அப்படின்ட்டு, ஆனாலும் எனக்கு நீ என் பக்கத்துலேயே இருக்கணும், உனக்கு ஒர்க் இருக்கா, அதுலேருந்து உனக்கு மணி கிடைக்கும், என் கூட இருந்தால் உனக்கு எதுவுமே கிடைக்காது, ஸோ நீ அதை சூஸ் பண்ணிட்டு போயிடுவேன், ஸோ எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீ என் பக்கத்துலேயே இருக்கணும், அவ்வளோதான், அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இது நீ ஒரு ஒர்க்காக பண்ணு, எனக்கு கேர் டேக்கராக நீ என் கூடயே இரு, அது உனக்கு ஒரு ஒர்க்காக நினச்சிக்கோ, ஓகேவா அப்படிங்க மாதிரி அவன் சொல்லிட்டுருக்கான். இவனுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, ஆனால் என்னால் ஃபுல் டைம் உன் கூட இருக்க முடியாது ஜிமின் அப்படின்னு. ஓகே ஒரு 12 hours மார்னிங் ஃபுல்லாக என் கூட இருக்க முடியுமா அப்படின்னு. இல்லை கண்டிப்பாக முடியாது, ஜெனிக்கு சந்தேகம் வரும் அப்படின்னு. யார் மேலே ஜெனி அப்படின்னு அவன் கேட்குறான். என் ஃப்ரெண்டு அவள் வீட்டில் தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. நீ ஏன் அவள் வீட்டில் தான் ஸ்டே பண்ணுற, நீ இங்கே வந்துரு என் கூட ஸ்டே பண்ண அப்படிங்கிற மாதிரி அவன் செம்மையாக பொசசிவாகி பேசிகிட்ருக்கான். இவனுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அது வந்து ஜிமின் அப்படின்னு அவள் பேச வரக்கூடே அவன் பேஷன்ஸே எல்லாம் டக்குன்னு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்படியே வந்து அவள் பேக் ஆஃப் த நெக்கை பிடிச்சி இழுத்து அப்படியே வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இவனும் வந்து அப்படியே மெதுவாக கிஸ் பண்ணிட்டான்
பேக் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதோடய இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். லவ் யூ ஆல், டேக் கேர், பை பாய்.